பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்கப்பா. நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் தான் என்னை நடத்துகிறீங்க, நீங்கள் தான் என்னை போஷிக்கிறீங்க, நீங்கள் தான் என்னை சுமக்கிறீங்க, நீங்கள் தான் என்னை தப்பு வைக்கிறீங்க சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பாசிட்டிவான வார்த்தையாய், தேவனை துதிக்கிற வார்த்தையாய், அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற வார்த்தையாய் இருக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களோடு கூட தெய்வ சமூகத்திலிருந்து பேசப்படும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் வாய்மொழிகளாய் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். நல்லா கவனிங்க. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியல, தேவனிடத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல. ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு போராட்டம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் உங்கள் ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அநேகருடைய வாயிலிருந்து புலம்பல்களும் முறுமுறுப்புகளும் அவிசுவாசமான வார்த்தைகளும் நம்பிக்கையில்லாத வார்த்தைகளும் சாபமான வார்த்தைகளும் புறப்பட்டு வருகிறதுனாலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை உங்களால் சுதந்திரத்து கொள்ள முடியல. வாயின் வார்த்தைகளை கொண்டு பிசாசு நம்மளை பிடிச்சிருவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போதுமே ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுங்க. எப்போதுமே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று பாசிட்டிவான வார்த்தையை பேசுங்க. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு தைரியமாய் சொல்லுங்க. இப்படி உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளாக இருந்தால் சத்துரு உங்களை கண்டு நடுங்கி போவான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு பலவீனம் வந்தால் சோர்ந்து போய்ட்றோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி இருப்பேனா இருக்க மாட்டேன்னா தெரியல, இனி அவ்வளோதான், இதுக்கு மேலே எழும்ப முடியாது, எல்லாம் போயிடுச்சு, நஷ்டப்பட்டுட்டேன், இனி இந்த வேலையில் அவ்வளோதான். இப்படி எல்லா காரியத்தையும் நம் நெகட்டிவாக பேசி பேசி பழகினதுனால பாசிட்டிவான காரியங்கள் வாயில் வரல. ஆகினால இதை பிசாசு அழகாக பயன்படுத்தி கொள்கிறான். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய நினைத்தாலும் அவன் சொல்கிறான், அவங்களே இதை ஒத்துக்கிறாங்க, அவங்களே நடக்காதுன்னு நினைக்கிறாங்க, நீங்கள் ஏன் அவங்களுக்கு செய்ய போகிறீங்க? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லும், வாயின் வார்த்தைகளாய் சிக்குண்டாய். அநேக நேரங்களில் நம்முடைய வார்த்தையே நமக்கு எதிராக நிற்கும். நம்முடைய வார்த்தையை நம் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் நிற்கும். நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை நம் சுகத்திற்கு தடையாய் நிற்கும். நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம் பிள்ளைகளுடைய உயர்வுக்கு தடையாய் நிற்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்கள். ஒரு பலவீனமாக இருக்கிற ஒரு சகோதரிக்காய் ஜெபிக்கும்படியாக என்னை அழைத்திருந்தார்கள். நான் அவர் வீட்டுக்கு சென்று அவர்களுக்காக ஜெபித்தேன். அவர்கள் ஜெபிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தார்கள். ஜெபித்து முடித்து எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வந்த வேலையே செஞ்சிட்டீங்க பாஸ்டர், ஆனால் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, இனி எவ்வளோ நாள் என் வாழ்க்கை தெரிலன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா, நான் இவ்வளோ நேரம் தெய்வ சமூகத்தில் அழுது ஜெபித்த இந்த ஜெபம் வீணாய் போய்விட்டது. உங்கள் வாயின் வார்த்தைகளிலே தேவனை குறித்த நம்பிக்கை விசுவாசம் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து இந்த காலை வேளை ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை உங்கள் வாயில இப்படி அவிசுவாசமான வார்த்தைகள், நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள் வருமானால் இன்றைக்கு அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தர் செய்வார். அவர் செய்ய நினைச்சது எனக்கு தடையே படாதுன்னு நம்பிக்கையா நில்லுங்க. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. உங்களுக்குரிய நன்மைகள் உங்கள் வாயின் வார்த்தைகளால், நீங்கள் செய்கிற அறிக்கையினாலே உங்களை தேடி வரும். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள ஆண்டவரே, தாவீது ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் நம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக ஜெபித்தாரே. எங்கள் வார்த்தைகள் அப்படியே இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவன் எங்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்திற்கு எங்கள் வார்த்தைகள் தடையாயிராதபடி எங்களை நடத்தும், உணர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. பாசிட்டிவ் ஆன் மட்டும் பேசுங்க.